வணக்கம். இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை. ம். அதுல குறிப்பா 5வது உரை. ரொம்ப முக்கியமான ஒரு உரை இது. ஆமா, ஏன்னா ஓஷோவோட பார்வை எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மரபுகளை உடைக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமா. ஆன்மீகம்னாலே சாதனை, தியானம், விடாமுயற்சின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் தேவையில்ல, ஏன் அதுவே ஒரு பெரிய தடையா கூட இருக்கலாம்னு அஷ்டவக்ரர் சொல்றத ஓஷோ விளக்கும்போது அது ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். ஆமா. சோ நம்ம மைய கேள்வி இதுதான். ஒருவேளை விடுதலைக்கான நம்ம தேடலும் அதுக்காக நம்ம செய்யற முயற்சிகளுமே நமக்கு மிகப்பெரிய தடையா இருந்தா என்ன பண்றது? சரியான கேள்வி. இந்த உரை நம்மளோட அத்தனை புரிதல்களையும் அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. அப்படியா? ஆமா. இது எதையாவது செய்யறத பத்தினது இல்ல. நீங்க ஏற்கனவே என்னவா இருக்கீங்களோ அதை ஆழமா உணர்ந்துக்கிறத பத்தினது. ஓகே. அதாவது நம்ம பந்தங்கிறது ஒரு நிஜமான விஷயம் இல்ல. அது ஆழமா பதிஞ்சு போன ஒரு நம்பிக்கை, ஒரு மனநிலை மட்டும்தான். இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்போ முதல் கருத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம துன்பத்துக்கெல்லாம் மூல காரணம் தேகாபிமானம்னு சொல்றீங்க. ஆமா, அஷ்டவக்ரர் அப்படிதான் சொல்றாரு. அதாவது நான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த முடிச்சை எப்படி அவுக்கிறது? அதுக்கு அஷ்டவக்ரர் ஒரு வழி சொல்றாரு. நான் உடம்பு இல்ல, நான் தூய அறிவு, அதாவது போதம்ங்கிற ஒரு ஞான வாளை எடுத்து அந்த முடிச்சை விட்டு எரிஞ்சா நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாரு. ஞான வாழ், இது ஒரு உருவகள் தானே? ஆமா, ஒரு உருவகம்தான். ஒரு பொய்யான நம்பிக்கையை வெட்ட நிஜமான வாழ் தேவையில்லை. அது ஒரு பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரி. இத விளக்க ஓஷோ ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை சொல்றாரு. ஓ, ஸ்ரீராமகிருஷ்ணர் காளியோட பெரிய பக்தராச்சி அவரு. அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது? ராமகிருஷ்ணர் பல வருஷமா காளிய வழிபட்டு வந்தாரு. ஆனா அவர் துவைத நிலையிலேயே இருந்தாரு. துவைதம்னா? நான் வேற, தெய்வம் வேறன்னு பாக்குறதாம். கரெக்ட். அப்போ அவர்கிட்ட வந்த அத்வைத குரு தோதாபுரி அவரை அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போக நினைச்சாரு. தியானத்துல உட்கார்ந்த ராமகிருஷ்ணர் மனசுல காளியோட உருவம் வந்ததும் அவரால அதை தாண்ட முடியல. உடனே தோதாபுரி ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து உன் புருவ மத்தியில குத்திக்க, காளி உருவம் மனசுல தோணும்போது ஒரு ஞான வாளை எடுத்து அதை 2ஆ வெட்டிடுன்னு சொல்றாரு. என்னது? தான் வணங்குற தெய்வத்தோட உருவத்தையே வெட்ட சொல்றாரா? இது இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. அதுதான் விஷயமே. ஆன்மீகத்துல நாம புனிதமா நினைக்கிற தர்சனங்கள் கூட மனசோட விளையாட்டுதான்னு சொல்றாரு. ஓஹோ. ஆமா, எவ்வளவு புனிதமான தர்சனமா இருந்தாலும் அதுவும் மனசோட கற்பனை தான். அத்வைத நிலைய அடைய அதையும் கடக்கணும். அப்புறம் என்னாச்சு? ராமகிருஷ்ணர் வெட்டினாரா? தேங்கினாரு. ஆனா கடைசியில மனசுக்குள்ள ஒரு கற்பனையான வாளை உருவாக்கி காளியோட உருவத்தை 2ஆ வெட்டினாரு. அடுத்த கணமே அவர் சமாதி நிலையை அடைஞ்சிட்டாரு. அப்போ கற்பனையான பிணைப்பா இருக்க ஒரு கற்பனையான வாழே போதும். நீங்களே சொல்லிட்டீங்க. நான் உடல்ங்கிற பொய்யான எண்ணத்தை வெட்ட நான் சாட்சிங்கிற ஞான புரிதல் ஒன்னே போதும். இந்த நம்பிக்கையோட சக்தி எவ்வளவு ஆழமானதுன்னு புரியுது. இது மனசோட தடைகளை தாண்டறதோட சரிதானா, இல்ல அதுக்கும் மேல சக்தி இருக்கா? உடலையே மாத்தும் கூட சொல்லப்படுதே. இருக்கு. அதுதான் இன்னும் ஆச்சரியமான விஷயம். ராமகிருஷ்ணர் சகி சம்பிரதாயம்னு ஒரு மார்க்கத்தை பின்பற்றின காலத்துல தன்னை கிருஷ்ணனோட பெண் தோழி ராதாவாவே பாவிச்சுக்கிட்டாரு. ஓ. நான் ஒரு பெண்ங்கிற அந்த நம்பிக்கையில தன்னை முழுசா கரைச்சுக்கிட்டாரு. அந்த தீவிரமான நம்பிக்கையோட விளைவா அவரோட உடம்புலயே நிஜமான மாற்றங்கள் ஏற்பட்டதா ஓஷோ சொல்றாரு. உடம்புலையா? என்ன மாதிரி மாற்றங்கள்? அவருக்கு மார்பகங்கள் வளர்ந்துச்சு, குரல் மென்மையாச்சு, மாதவிடாய் கூட ஏற்பட்டதா சொல்லப்படுது. என்னது? நம்பவே முடியலையே. ஒரு நம்பிக்கை ஒருத்தரோட உடலியலையே மாத்துமா? இது வெறும் கதை இல்லையே. இது ஆன்மீக வட்டாரங்கள்ல பரவலா பேசப்படுற ஒரு நிகழ்வு. இதோட உண்மைத்தன்மையை விட ஓஷோ சொல்ல வர்ற கருத்தை நாம கவனிக்கணும். சரி, என்ன கருத்து? நான் ஒரு பெண்ணுங்கிற நம்பிக்கை ஒரு ஆணோட உடலையே மாத்த முடியும்னா, பல கோடி மக்கள் பல்லாயிரம் வருஷமா நம்பிட்டு வர்ற நான் இந்த உடலுங்கிற நம்பிக்கை, அதோட சக்தி எவ்வளவு வலிமையா இருக்கும். யோசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதுதான் நம்ம யதார்த்தத்தையே உருவாக்குது. ஆமா. ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கை யதார்த்தத்தை மாத்தும்னா, அப்போ ஒரு தவறான நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மையான பாதிப்பை ஏற்படுத்தும்? இது ஒரு முக்கியமான கேள்விதானே? மிகச் சரியான கேள்வி. அதுக்கும் மூலத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு. முல்லா நஸ்ருதீன் கதை. சொல்லுங்க. முல்லா நஸ்ருதீன் ஒரு நாள் அவங்க மனைவி கிட்ட, நமக்கு 8 புள்ளைங்க பிறந்துட்டா என்ன பண்றது?
படுக்கையில இடமேனமான்னு கேட்டு தனக்குன்னு ஒரு சின்ன இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு ஓரமா படுத்துக்கிட்டாரு. இல்லாத புள்ளைங்களுக்கா? ஆமா, நடுராத்திரியில இல்லாத புள்ளைங்களுக்கு இடம் ஒதுக்குன நஸ்ருத்தீன் படுக்கையிலேருந்து கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாரு. அருமையான உவமை. குழந்தைகள் கற்பனை, ஆனா உடந்த கால் நிஜம். அதுதான் விஷயம். அதுபோல நாம இந்த உடம்புங்கிற எண்ணம் ஒரு மாயா இருக்கலாம். ஆனா அதனால வர விளைவுகள், நோய், முதுமை, மரண பயம், இந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு நிஜமா இருக்கு. ஹம். இததான் ஓஷோ ஆத்ம சம்மோகனம்னு சொல்றாரு. அதாவது சுய ஹிப்னாட்டிசம். நாமே நம்மள ஹிப்னடைஸ் பண்ணிக்கிறோமா? ஆமா, நான் இந்த சின்ன அழியக்கூடிய உடம்புன்னு நம்பி அந்த நம்பிக்கையோட விளைவுகளை நிஜமா அனுபவிக்கிறோம். அப்போ இது ஒரு தனிப்பட்ட மாய மட்டும் இல்ல, ஒரு கூட்டு மாயாவும் இருக்கலாம் இல்லையா? நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒரே விஷயத்த நம்பும்போது அதுவே உண்மையாயிடுது. கரெக்டா புடிச்சிங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு பரிசோதனையை ஓஷோ சொல்றாரு. என்ன பரிசோதனை அது? ஒரு பேராசிரியர் கிளாஸ் ரூமுக்கு வந்து, இது ரொம்ப அபூர்வமான அமோனியா வாயு, இதோட வாசனையை உணர்ந்ததும் கையை தூக்குங்கன்னு சொல்லி ஒரு காலி பாட்டில திறந்தாரு. காலி பாட்டிலையா? ஆமா, ஆனா கொஞ்ச நேரத்துல வரிசையா மாணவர்கள் கையை தூக்க ஆரம்பிச்சாங்க. சில பேரு தும்முனாங்க, சிலருக்கு கண்ணு எரிஞ்சது. ஆனா உண்மையில அந்த பாட்டில்ல ஒண்ணுமே இல்ல. ஒரு அதிகாரத்தின் மேல வச்ச நம்பிக்கை இல்லாத வாசனைய உணர வச்சிருச்சு. அதேதான், இது நம்ம சமூகத்துல நடக்கிற பல விஷயங்களோட பொருந்தி போகுது. ஆமா, விளம்பரங்கள், அரசியல் பிரச்சாரங்கள் எல்லாமே ஒரு விதமான கூட்டு ஹிப்னாட்டிசம் தானோன்னு தோணுது. சந்தேகமே இல்ல. ஒரு பிராமணர் ஆட்டை தூக்கிட்டு போகும்போது 3 ஏமாற்றுக்காரங்க அது நாய், பேய், கழுதேன்னு திரும்ப திரும்ப சொல்லி அவரை நம்ப வச்ச கதை மாதிரி தான் இதுவும். சரி, இவ்வளவு ஆழமான நம்பிக்கைகள்ல இருந்து விடுபடத்தான் நாம தியானம், யோகா எல்லாம் பண்றோம். ஆனா இங்கதான் அஷ்டவக்ரர் எல்லாத்தையும் புரட்டி போடுறாரு. ஆமா, சமாதி நிலைய அடைய நீ செய்யற அனுஷ்டானமே உன் பந்தம்னு சொல்றாரு. இதை என்னால ஏத்துக்கொள்ள முடியல. தியானம் மனசை அமைதிப்படுத்துதுன்னு நான் அனுபவத்துல உணர்ந்திருக்கேன். அது எப்படி ஒரு கூண்டா இருக்க முடியும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் செயல் மார்க்கமான யோகத்துக்கும் அறிவு மார்க்கமான சாங்கியத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். ஓகே, அத கொஞ்சம் விளக்குங்களேன். பதஞ்சலியோட யோட சூத்திரம் என்ன சொல்லுது? மனசோட அலைகளை, அதாவது விருத்திய அடக்கு, கட்டுப்படுத்து. அப்போ நீ உன் ஆன்மாவை அறியலான்னு சொல்லுது. இது ஒரு செயல்முறை. ஆமா. ஆனா அஷ்டவக்ரர் சாங்கியத்தோட பார்வையில இத அப்படியே தலைகீழா சொல்றாரு. நீ முதல்ல உன் ஆன்மாவை அறிஞ்சுக்கோ, நீ யாருன்னு உணர்ந்துக்கோ, மனசோட அலைகள் தானா அடங்கிடும். இருட்டோட சண்டை போடுறதுக்கு பதிலா ஒரு விளக்க ஏத்துற மாதிரி. என்ன ஒரு அருமையான உவமை. ஆமா, நீங்க அமைதியை தேடி முயற்சி செய்யும்போது நான் இப்போ அமைதியா இல்லங்கிற எண்ணத்தையே நீங்க வலுப்படுத்துறீங்க. அதுவே ஒரு டென்ஷனை உருவாக்குது. கரெக்ட். ஆனா அமைதிங்கிறது உங்க இயல்பு. நீங்க அந்த அமைதிக்கு சாட்சி மட்டும்தான்னு உணரும்போது போராட்டம் நின்னுடும். நீங்க எண்ணங்களோட சண்டை போட தேவையில்ல. அப்போ நம்ம பண்ற பயிற்சிகள், சாதனா எல்லாமே ஒரு புது கூண்ட உருவாக்குதா? ஓஷோவோட ஓமா அதுதான் சொல்லுது. ஒருத்தன் பேய்க்கு பயந்து ஒரு தாயத்து கட்டிக்கிறான். இப்ப அவனுக்கு பேய் பயம் இல்ல, நிம்மதியா உணர்றான். சரி. ஆனா ஒரு புது பயம் அவனை புடிச்சுக்குது. இந்த தாயத்தை எங்கேயாவது தொலைஞ்சிட்டா என்ன பண்றது? இப்ப அவன் ராத்திரி பகலா அந்த தாயத்தை காப்பாத்துறதுலயே கவனமா இருக்கான். பயம் அப்படியேதான் இருக்கு, அதோட பொருள் மட்டும்தான் மாறி இருக்கு. உலக பந்தத்திலிருந்து ஆன்மீக பந்தத்துக்கு மாறி இருக்கான். சரியா சொன்னீங்க. அடிப்படை அறியாமை, அதாவது மூர்ச்சை, நாம யாருங்கிற விழிப்புணர்வு இல்லாத மயக்க நிலை, அது அப்படியேதான் இருக்கு. சரி, எல்லா பயிற்சியும் ஒரு கூண்டுனா நாம செய்யறதுக்குன்னு எதுவுமே இல்லையா? இது ஒரு மாதிரி கையறு நிலையை உருவாக்காதா? இதுல இருந்து வெளியே வர என்னதான் வழி? வழி செய்யறதுல இல்ல, இருக்கிறதுல இருக்கு. அது ஒரு பிரகடனம். பிரகடனமா? ஆமா, உங்கள பத்தி நீங்க வச்சிருக்கிற அடிப்படை புரிதலையே மாத்திக்கிறது. அஷ்டவக்ரர் ரொம்ப தெளிவா பிரகடனம் செய்றாரு. நீ குற்றமற்றவன், நிர்தோஷம், செயலற்றவன், கிரியாசூன்யம், பற்றற்றவன், அசங்க. பல மதங்கள் நீ பாவி, உனக்கு மீட்பு தேவன் சொல்லும்போது இவர் நீ ஏற்கனவே தூய்மையானவன் சொல்றாரா? ஆமா, இது ஒரு புரட்சிகரமான பார்வை. செயலற்றவன்னா என்ன? நாம டெய்லி வேலை செய்யறோமே. உடம்புல பசி, தாகம் மாதிரி அலைகள் வருது. மனசுல சோகம், மோகம் மாதிரி அலைகள் வருது. இதெல்லாம் இயற்கையோட இயக்கங்கள். இந்த அலைகள் உங்களுக்குள்ள நடக்குது. ஆனா நீங்க இந்த அலைகள் இல்ல. நீங்க இதையெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கிற சாட்சி. நதி ஓடுது, ஆனா கரையில இருக்கிற நீங்க ஓடுறதில்ல. ஓகே.
செயல்கள் நடக்குது, ஆனா நான் அந்த செயல்களுக்கு அப்பாற்பட்ட சாட்சி. அததான் கிரியாசூன்யம். அப்போ இது நான் யார்ங்கிற கேள்விக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு பதில சொல்றத பத்தினது. இது ஏன் வீடு, இது ஏன் உடம்புன்னு சொல்றத விட்டுட்டு அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம்னு பிரபஞ்சமாவே தன்னை உணர்றது. ஆனா ஒரு நிமிஷம், நடைமுறையில இது சாத்தியமா? அன்றாட பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிற ஒரு சாதாரண மனுஷன் நாம் பிரம்மம்னு எப்படி பிரகடனம் செய்ய முடியும்? அது தன்னைத்தானே ஏமாத்திக்கிற மாதிரியே ஆகாதா? ஆரம்பத்துல அப்படிதான் தோணும். ஆனா உங்க நம்பிக்கை தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு நாம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஆமா, உங்களை சின்னவர், பலவீனமானவர், அதாவது சூத்ரான்னு நம்புனா உங்க உலகம் சின்னதாவே இருக்கும். ஆனா நீங்க உங்களை எல்லையற்றவர், பிரபஞ்ச சக்தி, அதாவது விராட்னு பிரகடனம் செய்யும்போது உங்க பார்வை விரிய ஆரம்பிக்குது. இது ஒரே நாள்ல நடக்காது, ஒரு தொடர்ச்சியான நினைவுபடுத்தல். சரி. ஓஷோ சொல்ற கடைசி ஓமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த உடம்பு ஒரு மண் பானை, அதாவது கடம். ம். பானைக்கு உள்ளேயும் ஆகாயம் இருக்கு, வெளியேயும் ஆகாயம் இருக்கு. ரெண்டும் ஒரே ஆகாயம்தான். பானை உடைஞ்சா உள்ள இருக்கிற ஆகாயத்துக்கு ஒன்னும் ஆகாது, அது வெளியே இருக்கிற ஆகாயத்தோட கலந்துடும். நாம அந்த உடையக்கூடிய பானை இல்ல. நாம அந்த எல்லையற்ற அழியாத ஆகாயம். அருமை. பானை உடைஞ்சிடுங்கிற பயத்துல தான் நாம வாழ்றோம். ஆனா நாம ஆகாயம்னு உணர்ந்துட்டா அப்புறம் பயத்துக்கு இடமே இல்ல. இந்த நீண்ட ஆழமான உரையாடலோட சாராம்சத்தை எப்படி தொகுத்து சொல்றது? சுருக்கமா சொல்ல இதுதான். நாம விடுதலைக்காக போராடுற ஒவ்வொரு தடவையும் நாம பிணைக்கப்பட்டிருக்கோங்கிற நம்பிக்கையை தான் வலுப்படுத்துறோம். உண்மையான விடுதலைங்கிறது எதையாவது அடையறதில்ல, நாம ஏற்கனவே விடுதலை பெற்றவங்க, அதுதான் நம்ம இயல்பு, நம்ம சுபாவம்ங்கிறதை ஏத்துக்கிறது. போராட்டம் தேவையற்றது. நீங்க குறையுடையவருங்கிற மாயை நம்புறது நிறுத்தினாலே போதும். கரெக்ட். சரி, இந்த உரையாடல்ல இருந்து உங்களுக்காக ஒரு சிந்தனை. தினமும் சில நிமிடங்கள் எந்த மந்திரமும் சொல்லாம, எந்த இலக்கும் இல்லாம அமைதியா இருக்க கூட முயற்சிக்காம சும்மா இருந்தா என்னவாகும்? எதையும் செய்யாத அந்த அகர்மண்ய நிலையில ஓடிக்கிட்டே இருக்கிற மனம் கடைசியில நின்னுட்டா அந்த ஆழமான மௌனத்துல நீங்க எதை கண்டடைவீங்க?